மல்லிகா ஸ்கிரீன் சுத்து வச்சு. கேக்குதா? ஓ சார் கேக்குது. கேக்குது. கடைசி கிளாஸ்ல வந்த ஒர்க் என்ன? சார் அது நான் அந்த ஆயத்தை ரெக்கார்டிங் அனுப்ப சொன்னீங்க. தேவையில்ல என்ன? அந்த அலிஃப் இது உச்சரிப்பு பார்க்கறதுக்கு அந்த ரெக்கார்ட் அனுப்ப சொன்னீங்க. ரெக்கார்ட் பண்ணி நான் ஃபாத்திலேருந்து வீட்டுக்கு வந்தேன், அதனால உங்களுக்கு மறந்துட்டு சார். தரப்பட அது மட்டும் அவருக்கு தரப்பட்டுச்சு போன கிளாஸ்ல. அந்த இதை பார்த்து வர சொன்னீங்கன்னா சார், பழைய வீடியோ எல்லாம். இன்னைக்கு பாடத்தை பழையா திருப்பி நான் கிளாஸ் எடுக்க மாட்டேன். திருப்பி நீ பார்க்கத்தான் சொல்லி தர மாட்டேன். பார்த்துட்டு வந்தா ஓகே. பார்த்தா அன்றைக்கு கொஞ்சம் பார்த்தேன். அப்ப சரி ஓகே. பிஸ்மில்லா ஓ போடும். பார்த்தா ஓகே. அவுது பில்லாஹி. விளங்கல சார். பார்த்திருந்தா ஓகே. அதுக்கு மேல நான் பேசப்படாது. நீ ஸ்டார்ட் பண்ணா சரி. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فإن الجنة هي المأوى. கரெக்டாதான். حدائق وأعنابا. திருப்பி போதுங்க. حدائق ரெண்டு சவுண்ட் وأعنابا. ஒன்று அத இக ஈட சவுண்ட் ஒ அ ஒ அ அலிஃப் த சவுண்ட் ஏட சவுண்ட் ரெண்டையும் சரியா எடுத்து போதுங்க பாப்போம். حدائق وأعنابا. ஈட சவுண்ட் வெளிப்படுத்தணும். நீ நீட்டுறது ஓகே, நீட்டுறதெல்லாம் ராகம் எல்லாம் வருது ஓகே. ஈட சவுண்ட் வெளிப்படுத்தப்படுறது போதாது. ஈட சவுண்ட் அதே மாதிரி என்ற பத்ஹாவுடைய சவுண்டும் வெளிப்படுத்தப்படுறது போதாது. حدائق وأعنابا. ஓகே குட். ஆனா ப ப எவ்வளவு நோட்டும்? ஒரு செகண்ட். அப்ப இங்க ஒரு செகண்ட் இல்ல. ஒரு செகண்ட்ங்கிறது ஒரு செகண்ட் மேல போகப்படாது, ஒரு செகண்ட் குறையும் படாது, அப்படிதானே? ப ஓ. ப ங்கிறது ஒரு செகண்ட் இல்ல, அதுக்கு நீங்க நீட்டுறது பின்னாலே சின்ன டைம் உண்டிக்குது. அது ஃபுல்லா ஃபீல் பண்ணணும். ந ப حدائق وأعنابا. ஆ ரெண்டையும் நாங்க என்ன சொல்றோம் சமப்படுத்தணும். மிச்சம் கூட்டியும் கூடாது, ஒரு செகண்ட் விட குறைஞ்சிலையும் கூடாது. இப்ப அந்த லெவல் நாங்க எங்களோட டோனு கூட டெவலப் பண்ணலாம், அல்லது ரெண்டுலயும் பிரச்சனை. மூணாவது جزاء من ربك عطاء حسابا. கிளை நீட்டுறதுலாம் பிரச்சனை இல்லை. ம் جزاء من ربك عطاء حسابا. இந்த தாவும் இந்த ஜாவும் பேலன்ஸ் ஆகணும் மீட்டுறதுல. நீங்க பெஸ்ட் நீட்டுறதுல அதான் பிரச்சனை. நாலாவதான் إنا أنذرناكم عذابا قريبا. இல்ல இது வந்து பாப்போம். அல்ல நாளைக்கு அடுத்த எழுத்துக்கு போறோம். அடுத்த எழுத்து ஐன் என்ற எழுத்து. ஆல்ரெடி அலிப்போட சேர்த்து ஓதுறதுக்கான பேசிக்கான விஷயங்களை படிச்சுக்கிறோம். இந்த வகையில அந்த எழுத்துக்களோட உச்சரிப்பு படிச்ச விஷயங்கள் எல்லாமே தொடரணும் ஐனோட. அலிஃபும் ஈவன் ஐனோட உச்சரிப்பு கூட, அலிஃபினுடைய உச்சரிப்பு கூட இங்க அந்த சரியான அமைப்புல கண்டினியூ ஆகணும். ஐன் என்ற உச்சரிப்பு கூடாக. ஐனுக்குள்ள முக்கியமான வேறுபாடு என்னென்றால் வேறுபாடா
ரெண்டுக்குமே ரெண்டுமே ஒன்று தான். அலிஃப் ஐன் ரெண்டுமே ஒன்று தான். வேறுபாடு மட்டும் நாங்க சொல்றோம் என்றால், முதலாவது சொல்லுவோம் அலிஃபுக்கு நாங்க சொன்னோம் நாவை அசைக்க கூடாது என்று சொல்லி, ஐனுக்கு ஆ, நாவினுடைய இறுதி பகுதியை நாங்க தூக்கணும் என்று சொல்லுவோம். நாவினுடைய இறுதி பகுதி, தொண்டையோடு வார பகுதியை நான் கொஞ்சம் மேலுக்கு ஃபோர்ஸ் பண்ணணும். அப்பதான் அந்த சவுண்ட் வரும் என்கிறத முதலாவது பொருள். இரண்டாவது, அலிஃபுக்கு சொன்னோம் முன்னாடி வார எழுத்திலிருந்து மிக தெளிவாக பிரிந்து வரக்கூடியது அலிஃப் என்று சொன்னோம். இங்க சொல்லுவோம் அப்படி அல்ல, முன்னாடி வார எழுத்தோட ஒரே ஃப்ளோல சேர்ந்து வரக்கூடியதாக வரதான் ஐன் என்று சொல்லுவோம். உதாரணத்துக்கு முன்னுக்கு வ வந்துச்சுட்டால் வ அம் ந. முன்னுக்கால ஈ வந்துச்சுனால் ஹத இக. அப்ப தால் தால நாங்க நீட்டி திருப்பி ஈ என்ற சவுண்டை ஃபோர்ஸ் பண்ணி சொல்லுவோம். ஆனா ஐனுக்கு நாங்க அப்படி தனியாக ஃபோர்ஸ் பண்ண மாட்டோம். ஹத இக வ அம்ம வ ஹத இப்படி முன்னாடி வர எழுத்தோட ஒட்டோவாகவே கனெக்டட் ஆகிற லிங்க் ஆகி ஒரே தொடர்புல வார எழுத்தாகத்தான் ஐனுடைய உச்சரிப்பு வரும். அதே நேரம் ஒற்றுமைகளை சொல்லும் என்றால் மிகப்பெரிய ஒற்றுமை என்றால் அலிஃபினுடைய சவுண்ட் எப்படி மேலிருந்து கீழ் நோக்கியதாக உச்சரிக்கப்படுதோ அதே அமைப்புல தான் ஐனினுடைய உச்சரிப்பும் மேலிருந்து கீழ் நோக்கியதாக தெளிவாக உச்சரிக்கப்படும். ஆ ஆ என்று போக முடியாது. தான் விஷயம். ரைட்டா? உஸ்மான் சவுண்ட் கேக்குதா? ஓ சார். அவங்க அவங்களோட பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்அம்த அலைஹிம். அதான் பில ஆம்த அலிஃப ஏண்டு உச்சரிங்க. ஐன் ஆம்த ஆங்கிறது பில. எத்தனை நிமிஷம் எனக்கு கீழ் நோக்கி அலி எப்படி அலிஃப்ட வடிவம் எது? அ. அப்படித்தானே? அலிஃப்ட வடிவம் அ. அதே வடிவம் தான் ஆய். ஆ அ ஆ வடிவம் உண்டு. அ ஆ அல்ல. அந்த உச்சரிப்பு பில. விளங்குத வித்தியாசம் என்னன்னு சொல்லி ஓ சார். சொல்லி பாருங்க. அலிஃப் அ ஆ. அ அலிஃப் அ. ஐன் ஐன் அ. வித்தியாசம் வரணும். அ ஆ அ ஆ அ ஆ. ஆ அல்ல. ஆங்கிறது மேலுக்கு போகுது. ஆ பணிவணும் பணிவணும் கீழுக்கு. அ ஆ. விலங்கல்ல சத்தமா திருப்பி. அ ஆ. குட். இப்ப அந்த ஆ தான் வரணும். ஓதல்ல ஐன உச்சரிக்க நேரம் அந்த ஆட சவுண்ட் தான் வரணும். அன்அம்த அலைஹிம். நல்லா பண்ணிக்கணுமா? மயக்கமா ஓதையும் படாது. மேலுக்கு தூக்குறமா கீழுக்கு பணிக்கிறமா என்று விளங்காத லெவல்ல ஓதுனாலும் பிழை. ஏனால் அரபுல வந்து இடையினம் ஒன்று இல்லை. ஒன்று வல்லினம் அல்லது மெல்லினம் தான். இப்பெல்லாம் எல்லாம் சாஃப்டா வரக்கூடிய உச்சரிப்புகள் தான். أنعمت عليهم. أنعمت عليهم. சார் சவுண்ட் கட் ஆயிடுச்சு. பேசுறது கேக்குதா? சரி சார். சோதவா. ஆ அன்அம்த அலைஹிம். சரி போதுங்க. அன்அம்த அலைஹிம். அம்த அது பிழை. ஏன் பிழை தெரியுமா? ஐனுக்கும் அலிஃபுக்கும் உள்ள முக்கியமான வேறுபாடு என்ன? அலிஃப உச்சரிக்கிற நேரம் முன்னாடி இருக்கிற எழுத்திலிருந்து தெளிவாக வெளிப்படுத்தி வேறுபடுத்தி உச்சரிப்போம் அலிஃப். முன்னால இது வார எழுத்தோட சேர்ந்து வரக்கூடியது ஐன். இப்போ உதாரணத்துக்கு அன் அம் த என்று நீங்க ஐனத்தான் ஃபோர்ஸ் பண்ணி உச்சரிச்சாலும் அது அலிஃபுக்குரிய சிபத்து அலிஃபுக்குரிய பண்பை நாங்க அந்த இடத்துல முக்கியத்துவப்படுத்திக்கிறோம். என்ன பண்பு? அப்ப நூனோட சேர்த்து உச்சரிக்கணுமா சார்? நம்தண்டு விலங்கல்ல. நூனோட சேர்த்து உச்சரிக்கணுமா? நூன் ஐன் மீம் த எல்லாமே சேர்ந்து தான் வரும். அந்த இடத்துல அலிஃப் வந்தா அந்நம்த. மட்டும்தான் அன் அம் த என்று தனியா ஃபோர்ஸ் பண்ணி உச்சரிப்போம். மற்றபடி மூணு ஆ சேரும். அன் அம் த
அன்அம்த எந்த விதமான பிரேக்கும் அதில் வரையில அது அன் அம்த அந்த பிரேக்லாம் வரையில அது பிள்ளை. أنعمت عليهم. எஸ், தேயும் ஆயினும் சேரணும், நூனும் ஆயினும் சேரணும். ஐன் தான் சேரணும். அண்ணன் அன்னம் அன்னம் அனந்த அனம் தலைஹிம் அனம் தலைஹிம் என்று தேயும் லாமே ஓதுறல்ல. ஐனை உச்சரிக்கணும். அந்த ஐன் முன்னுக்கு பின்னுக்கு வர இரண்டு எழுத்துக்களை சேர்க்கிறதாக வரணும். இல்லைங்களா? أوسع. அதுல கவனமா இரண்டாவது பாபு. ولا أنتم عابدون ما ஆபிதூன பில அனது ஆபிதூன عابدون. பணி வரும். و- ولا أنتم عابدون ما தொண்டையில கீழ்ப்பகுதியிலிருந்து வரணும். ஆபிது நீங்க நீங்க வரீங்க ஆபிதுன ஆபிதுனா நாக்கே அசைது இல்லை. நாவானது தொண்டையில இறுதி பகுதியிലേക്ക് நாவானது அசையணும், தூக்கப்படணும். ஆபிதூன. ولا أنتم عابدون ما أعبد. அழுபுது என்று ஓத இயலாது. ஓதினா என்ன? ஆல்ரெடி أعبد. படிச்சோம். கலக்க இயலாது. ஆ. ولا أنتم عابدون ஆபிதுன பில ما ஆபிதுன. عابدون. மாறுது. ولا أنتم عابدون ما أعبد. ஆ பில أعبد. கலக்கணும். ம அபுது தால் கலக்கணும், ஐன கலக்கக்கூடாது. சார் இந்த இடத்துல ஐன் அலிஃப் வேறையா தானே உச்சரிக்கணும். ஐன் அலிஃப் வேற செய்யணும். அலிஃபை தான் வேறையா தெரியும். ஐன் சேர்ந்த வேறுபாடுலாம் வரும். ولا أنتم عابدون ما أعبد. மஅபுது என்று அலிஃப் மறை இயலாது. அலிஃப் மறை இந்த இடத்துல ஏட சவுண்ட் தெளிவா வரணும். நீம்ல இருந்து பிரிபட்டு வெளிப்படுத்தப்பட்ட நிலையில ஏட சவுண்ட் வரணும். மஅபுது அஅபுது வெளிப்படுத்தும். أعبد. இல்ல ولا أنتم عابدون ما أعبد. வர இயலாது. கலக்குது வர இயலாது. أعبد. இல்ல أعبد. அஅபுது. أعبد. என்கிறது பிழை. அஅபுது. أعبد. ம் திருப்பி லாஸ்ட் டைம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ولا أنتم عابدون. ஆபிதுன பிழை. ولا ம். أنتم عابدون ما أعبد. பிழை. أعبد. அது மூணாவது வாங்க. சரி சரி இன்னொரு முறை. மூணாவது வாங்க. அவ்வளோதான் டைம் பண்ணியா. நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி ரெடியா தான் சார், அனுப்பும் பிரச்சனை இல்லை. அதுலயே உட்காந்து ولا விளையாடியா. ம். மூணாவது வந்து ரெண்டாவது. ولا ரெண்டாவதுல முதலாவது நீங்க ரெக்கார்டிங் கேட்கிற நேரம் ரெக்கார்டிங் கேட்டு எந்த இடத்துல என்ன மிஸ்டேக் ஆகுதுங்கிறத அடையாளப்படுத்திக்கோங்க. எதுல நீங்க உங்களை மாத்திக்கணும்ங்கிற விளங்குங்கோ. அந்த பாயிண்ட்ல இருந்து உதாரணத்துக்கு ஐன் என்ற அந்த பாயிண்ட்ல இருந்து உதாரணத்துக்கு செல்லணும். அந்த பாயிண்ட்ல இருந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பழகுங்க. அபு ம அபு ம அபுது ஆபிதுன ம அபுது இப்படி அந்த பாயிண்ட்ல இருந்து கொஞ்சமா கொஞ்சமா கூட்டி 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 சரியான ட்ரெக்கை சரியான ஸ்டைல பிடிச்சி ட்ரை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பழகுங்க. அடுத்த ஒர்க்குக்கு ரெடி ஆகுங்க. மூணாவது ولا يحب على طعام المسكين. ஆமில் மட்டும் மாறினா சரி. பணியா சரி. மற்றெல்லாம் சரி. ولا يحب على طعام المسكين. தொண்டையிட கீழ் போய் தூக்குப்பாடத்தான் வேணும். ஐனுக்கு முக்கியமான விஷயம் அது. வரையிலாது. நாவினுடைய இறுதி பகுதி மிக அழுத்தத்தை கொடுத்து அந்த எழுத்தை உச்சரிக்கணும்.
ولا يحض على طعام ஆமில் பிள்ளை. المسكين ஃபர்ஸ்ட்டுக்கு வர ஆலா சரி, பின்னாடி வர ஆமில்ல நாக்கினுடைய அழுத்தம் போதாது. ولا يحض على طعام ஆமில் பிள்ளை. المسكين சார் அந்த ஆமில். ஓ, தாவுச்சரிக்குள் ஐன் கொஞ்சம் மிஸ் ஆகுது சார். மிஸ் ஆச்சா? மிஸ் ஆகல, அதான் பிரச்சனை. طعام ஆமில். المسكين ஆமில் அதை மட்டும் சொல்லி காட்டுங்க. طعام போதாது. இன்னும் அந்த அழுத்தம் போதும், ஆயினு கூடிய அழுத்தம் போதாது. ஆமில். طعام طعام போதாது. طعام ஆமில். எப்படி? طعام ஆமில். طعام ஆ, இப்போதுங்க ஆயில ஆமில். على طعام المسكين இது போதுங்க. على طعام المسكين ஃபுல்லா வந்து பாப்போம். ولا يحض على طعام المسكين நாளா வாங்க பாப்போம். في عمد ممددة சரி போதுங்க. في عمد ممددة அஞ்சாவது. القارية ம் அல்காரி ஏன் தான் போகுது, யா இல்ல ஆயின். القارعة ஆ மேல் நோக்கி போக கூடாது, பணி வரும். அல்காரி ஆ அல்ல. القارية விலை. القارية القارعة. சார் அந்த ராவோட சேர்ந்து ஐனு மாட்டணும் தானே? ஓ, القارعة. நான் القارعة என்று போது இல்லையே நான். ரி ஆ, ரி ஆ, ரி ஆ, ஆயின் சேருது. ரி என்று வராது. விளங்கா சேர்றதுக்கும் வித்தியாசத்துக்கும். ம் ம் القارية சரி போதுங்க. அல்காரி ஏ தான் வருது, ஆயின் வரல. ஆயின் உச்சரிக்கும் தொண்டையால. القارية அந்த அல்காரியா ஆயின் உச்சரிக்கணும் எங்க உஸ்மான்? ஆயின் எங்க தொண்டையால. உச்சரிக்கணும்? ஆ, சரி இத மத்த வசனத்தை சேர்த்து ஓதி காட்டுங்க கொஞ்சம் பாக்குறா. மத்த வசனத்தை நான் ஓதல, இந்த வசனத்தை போல ஒரு குறிப்பிட்ட சொல்லுகிட்ட சரியா ஓதலைன்னா நீங்க 1008 ஓதியும் பல தானது. இந்த சொல்லுக்குள்ளதான் பிரச்சனையாகி அப்படின்னா இப்படி இடத்துல பாக்குறேன். புதன் 4வது வசனத்துல ஃபி அமதின் என்ற சொல்லுக்குள்ள பிரச்சனை ஆகிதுண்டா முழு வசனத்தை பார்த்து சரி வருமா? சரி வருமா? இல்ல சார் ரெண்டு வசனம் ஒரே மாதிரி தானே, அதனால அந்த ஐனு உச்சரிப்பு வருதான்னு பாருங்க கொஞ்சம். ஓதுங்க பாபு. القارعة ما القارعة ரெண்டும் பேர் ரெண்டுலயும் தான் வந்து القارعة ما القارعة வானத்தை நோக்கி போகுது ரெண்டும். القارعة சரி போதுங்க. القارعة அந்த தான் வரக்கூடாது. அல் கோரியா, அல் கோரியா. القارعة ஓரளவுக்கு வந்துக்கிட்டு சரி. இதுல ரெண்டாவது சாரி 3வது வசனம் 4வது வசனம் மட்டும்தான் பிரச்சனை, குறைஞ்ச வசனமா? மத்த எல்லாத்துலயும் பிரச்சனை இருக்குது. சரியா? முதலாவது ரெக்கார்டை கேளுங்கோ, ரெண்டாவது உங்களோட பிள்ளை எதுங்கிறத கண்டுபிடிங்கோ. அது முதலாவது கவனமான விஷயம். என்னதான் பிள்ளண்டு விளங்காம நீங்க 1000 முறை ஓதினாலும் போதல் திருந்தாது. நாங்க அடுத்த ஸ்டெப் வர மூவ் ஆக மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு தெரியும் முதலாவது இதான் என் இஷ்யூ, இதான் என்னோட ப்ராப்ளம். இந்த எழுத்துக்கு பின்னால வர நேரத்துல மட்டும்தான் நான் தடுமாறேன். என் வாய் குழம்புது, என் உச்சரிப்பு குழம்புதுங்கிறத நான் கண்டுபிடிக்கணும்.
அதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்கன்றால் நீங்கள் 50 வீதம் உங்களோட ஓதையில் சரி செஞ்ச மாதிரி தான். அதுக்கு பின்னாடி நீங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணுங்க, ரெடி பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஷாலா இந்த ஒர்க் அனுப்ப தேவையில்லை. எப்படி இன்றைக்கி ஹோம் ஒர்க்கை நீங்கள் ரெடியாகி கொண்டு வந்தீங்களா, ரெடியாகி வந்தால் சரி. ஷாலா 7 மணி அனுப்புங்க ஹோம் ஒர்க்கை, இல்லாட்டி ரெடி ஆகிட்டு வாங்க, 2 ஒன்று இருக்கு. சார் ஓ இந்த 4வது வசனத்துல ஓ டைம் சொல்லி டைம் இல்லை. இந்த இங்கின ஃபி அமதிம் அந்த குன்னா செய்யறதுல டைம் உண்டீங்களா சார்? உங்களுக்கு தேவை வேண்டாம் உண்ணா செய்யுங்க, தேவை இல்லாட்டி விடுங்க. நான் வழியே என்ன வருது இப்போ எல்லாம் சரி, இப்போ எல்லாம் சட்டத்தில் வராது. இப்போ 5 மட்டும் தான் வரும், 5 மினிட்டுகள் தான் வரும். சரி.